இருக்கும் இந்த தமிழ்நாடுட எத்தனாவது செஷன் சார் இது? 2079. 2079. 2079 சொல்லும்போது 4, 5, 6 வருஷமா? 6 இயர்ஸா? Yes, sir. Nearby. Nearly 6 years. Yes. நம்ம சக்சஸுக்கு ஒரு சீக்ரெட், ஒரே ஒரு சிங்கிள் வேர்டுல ஒரு சீக்ரெட் சொன்னா தட் இஸ் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்க பண்ற எந்த வேலை ஆகட்டும், அது கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே போனா there will 100% you will get success. அது கொஞ்சம் மெதுவா போகட்டும், நோ ப்ராப்ளம். அது கொஞ்சம் மெதுவா போகட்டும், கொஞ்சம் ஆட்கள் குறைவா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 70 to 80% people வந்து சும்மா இருக்கிறார், வேலையே பண்றது கிடையாது. ஒரு 70-80% people இந்த உலகத்துல, ஆர்சிஎம் சொல்லல, இந்த உலகத்துல 60 to 70% people இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணணுமா, வேண்டாமா, வீட்டிலே உட்கார்ந்துக்கலாமா, படுக்கலாமா, இல்ல சாப்பிட்டுட்டே இருந்தா போதுமா, இப்படியே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறார். அந்த சமயத்துல நீங்க ஆர்சிஎம்ல வந்து கொஞ்சம் மெதுவா போகட்டும், ஆனா டெய்லி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ற, ஒரு மீட்டிங்ல ஒரு ஆளை கூட்டிட்டு வர்ற, ஜூமில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிற, கொஞ்சம் கொஞ்சம் போற, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா போற, நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க மூவிங்ல இருக்கு இல்லையா? அப்போ நீங்க மூவிங்ல இருக்கிறதுனால அந்த 70 to 80% பீப்புளை விட நீங்க பெட்டர். அப்போ நீங்க வேலை பண்றது வந்து கொஞ்சம் மெதுவா போனாலும் நீங்க நீங்க பண்ற வேலையை வந்து கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே போனா 100% ஒரு நாள் நீங்க வெற்றி அடிச்சுதான் ஆகணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம காமராஜ் சார் வந்து இந்த ஜூம் ப்ரோக்ராம் 2 PM 2079, மை காட், 6 இயர்ஸா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 37 பேர் அட்டெண்ட் பண்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல இது 50, 60 போயிடும். பட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெங்த்தை வந்து ஏத்துறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து எஃபோர்ட் போடணும். நீங்க எல்லாம் இந்த மீட்டிங்ல வரும்போது உங்களை கூட சேர்ந்த ஆட்களை வந்து நீங்க வந்து ஜூம்ல வாங்கோ, 2 மணி செஷன் இருக்கு, நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்கோ அப்படி சொல்லி ஒரு 1 hour இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களை டீமில் உள்ள ஆள்களோட கூட உட்கார்ந்து ஜாயினிங் பண்ற சமயத்துல வந்து ஜூம் டவுன்லோட் பண்ண வச்சு இந்த 2 PM செஷன்ல எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்படி கிளிக் பண்ணணும், எப்படி அன்மியூட் பண்ணணும், ஆடியோ எப்படி கேட்கலாம், அன்மியூட் எப்படி பண்ணலாம், ரியாக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் தெரிய வைக்குங்க. எல்லாருக்கும் இந்த ஆன்லைன் எல்லாம் தெரியாது, கம்ப்யூட்டருடைய ஐடியா கிடையாது. அப்ப நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தா வந்து என்னது அவரெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு இந்த ஜூம் எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்கள டீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பில்ட் பண்ண ஆரம்பிக்குவாங்க. ஸோ எனிவே ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் எனக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு செஷன் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சார் அண்ட் ஆல் தமிழ்நாடு டீம் லீடர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ. ஜெய்ஆர்சிஎம். என்னோட பேரு வந்து கோபகுமார். காமராஜ் சார் ஸ்டார்டிங்ல சொன்னாரு. நான் வந்து டிஃபென்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தேன். புது ஆட்களுக்காக சொல்றேன். ஆல் சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்கும் என்ன தெரியும், தமிழ்நாட்டுல எல்லாம் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கு, நிறைய ஆட்களோட கூட சேர்ந்து ஃபீல்டில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கு, ஊரா சுத்தி இருக்கு. தமிழ்நாட்டுல நான் போகாம உள்ள இடம் இல்லை, எல்லா இடத்திலும் போயிருக்கு. நான் காமராஜ் சாரோட கூட ஸ்கூட்டர்ல டிராவல் பண்ணியிருக்கு, பஸ்ல டிராவல் பண்ணியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல வரும்போது நான் அப்பவே அவரோட ஸ்கூட்டர்ல போகும்போதே நான் காமராஜ் சாருக்கு சொன்னேன், சார் ஒரு நாள் நீங்க காரை வாங்குவேன், அந்த காரில் வாங்கும்போது நம்ம ஏசியில போக போறேன், ஏசி போட்டு தமிழ்நாட்டுல ஃபுல் சுத்துவேன். அன்னைக்கு காமராஜ் சார் எப்படி சார் இந்த சோப்பெல்லாம் சேல் பண்ணி நம்ம எப்ப கார் எடுக்கும் சார் அப்படியெல்லாம் கேட்டார். இன்னைக்கு காமராஜ் சார் வந்து 3 காரை வாங்கிட்டேன், 2 வீடை வாங்கிட்டேன். அவருடைய லெவலே டிஃபரெண்டா போச்சு. இது காமராஜரோட மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆர்சிஎம்ஐ நம்பி ஆர்சிஎம் கூட லாஸ்ட் 10-15 வருஷமா கூடியே இருந்து இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்தை புரிஞ்சு பண்ற ஆட்களுடைய எல்லா லைஃபே மாறிட்டேன். எல்லாம் நிறைய பேர் கார் வாங்கியிருக்கு, நிறைய பேர் வீடு வாங்கிட்டேன். தமிழ்நாட்டுல இப்போ ஆர்சிஎம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்ப நீங்களும் இந்த
RCM உடைய ஸ்டெப்ஸே சரியா புரிஞ்சு வந்தா இந்த RCM உடைய வளர்ச்சியோட கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்ந்துக்கலாம். RCM இஸ் த லார்ஜஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆஃப் இந்தியா. இந்தியால இவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்த வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியால கிடையாது. ஸோ நம்ம அந்த கம்பெனியோட பிளான்ல இருக்கு. நமக்கு இந்த கம்பெனியை பார்த்தா RCM கம்பெனியை பார்த்தா இன்னைக்கு வந்து 25 இயர்ஸ் 25 வருஷம் நம்ம கம்பெனி RCM கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிய டைரக்ட் செல்லிங் கம்பெனி, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியால 1, 2, 3 இருக்கும். அதுல 1, 2, 3 சொல்லும் போது அந்த 1, 2 எல்லாம் வந்து அமெரிக்கன் கம்பெனி, இங்கிலீஷ் கம்பெனி இருக்கும். நம்ம இந்தியன் கம்பெனி வந்து RCM தான். வேற எந்த கம்பெனியும் 25 இயர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணல. இந்தியாவில் உள்ள அத்தனை கம்பெனியும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துல மூடி போடுற கம்பெனி தான். ஒரு கம்பெனி ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல ஒரு இந்தியன் கம்பெனியும் கிடையாது. ஆனா RCM கம்பெனி வந்து நமக்கு 25 வருஷம் 25 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கு. இந்தியால இவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்த ஒரு கம்பெனி கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கம்பெனியில் உள்ள ஆட்களுடைய எண்ணம் டர்ன் ஓவருக்கு நான் சொல்றது இல்லை. ஆனா அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரப்போற காலம் 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் வரப்போற காலத்துல RCM நமக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா நிற்கும், RCMல நம்ம எவ்வளவு பெருசா வளர முடியும், அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, இதை ஸ்டோர் பண்றதுக்கு, இதோட ரிசர்ச் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து என்ன வேணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இடம் வேணும். அந்த இடத்தை வந்து கம்பெனி ஆல்ரெடி அவருடைய ஓன் இடத்தை ஆல் ஓவர் இந்தியா பிடிச்சு பர்ச்சேஸ் பண்ணி பில்டிங் எல்லாம் கட்டி செட்டில் ஆச்சு. நெக்ஸ்ட் 500 இயர்ஸுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் 500 வருஷம், நெக்ஸ்ட் 500 வருஷத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் RCM ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ணிது, என்னுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தது டிஃபென்ஸ், அந்த வேலையை ரிசைன் பண்ணி நான் RCMல ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டேன். இப்ப 20 இயர்ஸ் 20 வருஷமா நான் RCM குள்ள இருக்கு. நான் RCMல வரும்போது ஒரு 10-12 ப்ராடக்ட் இருந்தது. இன்னைக்கு RCMல 4500க்கு மேல பொருட்கள் இருக்கு. உங்களை வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் RCMல இருந்து கிடைக்கும். உங்களுக்கு உப்பு வேணுமா, மசாலா வேணுமா, துணி வேணுமா, பேக் வேணுமா, செருப்பு செப்பல்ஸ் வேணுமா, உங்களுக்கு உரம், உங்களை தோட்டத்தில் உரம் போடணுமா, எல்லாம் RCMல கிடைக்கும். உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் போடணுமா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா, பிஸ்கட் வேணுமா, ஸ்வீட்ஸ் வேணுமா, எல்லாம் RCMல கிடைக்கும். ஜீரா வேணுமா, கோதுமாவை வேணுமா, சோப்பு, பேஸ்ட், இந்த மாதிரி 4500க்கு மேல பொருட்களை வச்சு லாஸ்ட் 25 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா நம்ம போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க கேட்டுக்கலாம், வாட் RCM கேன் கிவ் மீ, ஆர் எனக்கு RCM இருந்து என்ன கிடைக்கும்? RCM எவ்வளவு பெருசா வளரட்டும், RCM எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணட்டும், RCM நெக்ஸ்ட் 500 வருஷம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும்? அதானே எல்லாருக்கும் தேவை. RCM எவ்வளவு பெருசா வளர்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? RCMல 4500 பொருட்கள் இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? RCM இந்தியால எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் எனக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கும்? அது நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ RCM என்ன, நமக்கு என்ன கிடைக்கும்? an opportunity to become rich. ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு தேவையான ஒரு வாய்ப்பு நமக்கு RCM கொடுக்குது. ரைட்? எதுக்கு நான் எதுக்கு பணக்காரன் ஆகணும்? RCM எனக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் எதுக்கு பணக்காரன் ஆகணும்? ரிச் என்ஜாய்ஸ் பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் சொன்னா என்னது? வாட் யூ மீன் பை பாசிவ் இன்கம்? நான் வேலை பண்ணியாலும் பண்ணலான்னாலும் எனக்கு வருமானம் கிடைக்குது. அந்த வருமானத்துக்கு தான் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. பாசிவ் சொன்னா வேலை பண்ணாமையே வரப்போற வருமானம். அது எப்படி வரும்? நீங்க ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி ரெண்டுக்கு கொடுத்தா உங்களுக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கும். அதுக்கு கோடிக்கணக்கான பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு இடம் இருக்கணும், பில்டிங் இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க வேலை பண்ற அவசியம் இல்லை. நீங்க வேலை பண்ணாமையே உங்களுக்கு அந்த பில்டிங்ல இருந்து மாசம் கிடைக்கும். நீங்க மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணியா போதும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தட் இஸ் கால்ட் பாசிவ் இன்கம். நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், நீங்க ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி அதுல டாக்டர், நர்ஸ்,
அதுல என்னது பார்மசிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட் இவரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க எம்பிபிஎஸ் படிக்கல, நீங்க எம்டி படிக்கல, உங்களுக்கு எந்த குவாலிபிகேஷனும் இல்லை. ஆனா நீங்க அந்த இடத்தை வாங்கி அங்க ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி, ஒரு 500 ரூம் உள்ள ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி, நீங்க ஹாஸ்பிட்டலா மாத்தி, அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிட்ட, நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி நீங்க அது ஒரு ஹாஸ்பிட்டலா மாத்திட்ட. அப்படி என்ன ஆகும்? அந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணும்போது உங்களுக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கும். நீங்க டாக்டராகி அது அந்த இதுக்கு ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. ஆனா வேற ஆட்களுக்கு வேலையை கொடுத்து நீங்க பாசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நீங்க ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அந்த பணத்தை வச்சு நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கலாம். நீங்க ட்ரேடிங்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம். அதுக்கும் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கலாம். இது யார் பண்ணுவாங்க? இதெல்லாம் பண்ற ஆட்களை வந்து they are called rich people. பணக்காரன் பாசிவ் இன்கம் சம்பாதிக்குவாங்க. ஏழை மக்கள் புவர் பீப்புளுக்கு பாசிவ் இன்கம் கிடைக்காது. பாசிவ் இன்கம் இல்ல. புவர் பீப்புள் அது அவர் எப்பவும் வேலைக்கு போனா தான் வருமானம். கடையை ஓபன் பண்ணினா லாபம். போய் ஆக்டிவா வேலை பண்ற ஆட்களுக்கு கிடைக்கிற இன்கத்தை ஆக்டிவ் இன்கம் சொல்லுவாங்க. ஆக்டிவா இன்கத்தை சம்பாதிக்கிற ஆட்கள் வந்து பணக்காரன் ஆக மாட்டேன். ஒரு பெர்சன்டேஜ் 2% ஆட்கள் பெரிய அளவில் சேலரி வாங்குற சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓ பாருங்க. இந்த பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓஸ் 1 கோடி 2 கோடி எல்லாம் அவருக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் பணக்காரனா இருக்கலாம். ஆனா ஆக்டிவ் இன்கம் சம்பாதிக்கிற 99% ஆட்களும் புவர் பீப்புளா தான் இருக்கும். ஏழை மக்களா தான் இருக்கும். வேலையில போய் சின்ன சின்ன பிசினஸ் பண்ணி ஆக்டிவா நீங்க போய் வேலை பண்ணியாதான் வருமானம். அந்த மாதிரி பண்ற ஆட்களுக்கு வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்சிஎம்ல உங்களுக்கு பாசிவ் இன்கம் சம்பாதிச்ச ஒரு டீமை பில்ட் பண்ணி ஒரு பெரிய பணக்காரனா மாறுறதுக்கு உங்களுக்கு ஆர்சிஎம் வாய்ப்பு கொடுக்கறாங்க. சோ நான் எதுக்கு why I should build a team? நான் எதுக்கு ஒரு டீமை கட்டணும்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த கணக்கு கொஞ்சம், இந்த மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மாச வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. எத்தனை ரூபாய் சொல்லுங்க? மந்த்லி வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சேலரி வருது, ரைட்டா? நீங்க 1 லட்சம் ரூபாய் மாச வருமானத்துல நீங்க 40 வருஷம் லைஃப் டைம் நீங்க அந்த 1 லட்சத்துல நீங்க சம்பாதிக்கிற. அப்போ உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு? 4.8 கோடி, 4.8 crores உங்களுக்கு வருமானமா உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும். ஆனா அதுல பாதி வந்து நீங்க செலவழிச்சிடும். அந்த 1 லட்சம் வரும்போது ஒரு 30,000, 40,000, 50,000 உங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு, போய் வர்றதுக்கு, அப்புறம் பசங்களுடைய படிப்பு, சாப்பாடு, அப்படி ஒரு 40,000-50,000 rupees செலவாய் போயிடும். அதாவது இந்த 4.8 crores ஒரு 2.5 crores நீங்க சாப்பிட்டு டிராவல் பண்ணி அங்க போய் இங்க போய் மேரேஜ்ல போய் பசங்களோட படிப்பு அது இது சொல்லி 2.5 crores அப்படியே போயிடும். மிச்சம் எவ்வளவு இருக்கு? ஒரு 2 கோடி 2.5 கோடி இருக்கு. நீங்க ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோ. பில்டிங் ஹவுஸ், ஒரு 2 கோடி இடத்தை வாங்கி ஒரு பில்டிங் கட்டி ஒரு வீடை கட்டிட்டேன். அந்த 2 கோடி போச்சு. அதாவது 40 வருஷம் நீங்க வேலை பண்ணினா நீங்க ஒரு வீடை கட்டலாம். பசங்களோட படிப்பு, சாப்பாடு, உங்களை வருமானம் முடிஞ்சு போச்சா? ஆனா நம்ம இன்னொரு ஆளை எக்ஸாம்பிள் எடுக்க, ஒரு பணக்காரன் எக்ஸாம்பிள் எடுக்க, முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானிக்கு வந்து ஒரு 100 கோடி, ஒரு 100 crores ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். எவ்வளவு சொல்லுங்க? ஒரு 100 crores ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அவருக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 100 கோடி வேணும், ரைட்? அது எப்படி பண்ண முடியும்? அவருடைய இந்த முகேஷ் அம்பானியோட கூட 70 கோடி 70 crores ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. சிம் வாங்கி யூஸ் பண்ற 70 கோடி மக்கள் இருக்காங்க. ஓகே, ஆல் ஓவர் இந்தியா. அவர் என்ன பண்ணிட்டேன்? அவருடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு 2 ரூபாய் ஏத்திட்டேன்.
நீங்க ஒரு 2 ரூபாய் ஏத்திட்டுங்க. நீங்க 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ற இடத்துல 302 ரூபாய், 798 rupees ரீசார்ஜ் பண்ற இடத்துல 800 ரூபாய், 2 ரூபாய் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல ஏத்திட்டேன். 70 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தரும் வந்து எவ்வளவு கொடுப்பாரு? 2 ரூபாய். அவ்வளவுதான். அதிகம் எல்லாம் இல்ல, 2 ரூபாய். கலெக்ஷன் எவ்வளவு வந்துச்சு? 140 crores. முகேஷ் அம்பானி நெக்ஸ்ட் மந்த் கலெக்ஷன் பண்றாங்க. பாருங்க, நமக்கு 1 கோடி கிடைக்கிறதுக்கு லைஃப் டைம் ஓடணும். ஆனா முகேஷ் அம்பானிக்கு ஒரு 100 கோடி கலெக்ஷன் பண்றதுக்கு 1 மாசம் போதும். ஒரு 2 ரூபாய் ஏத்தினா 150 கோடி, 150 crores வந்துட்டேன். இந்த 150 crores நானும் என்னோட ஜெனரேஷன், என்னோட பசங்கள், அவளோட பசங்கள் வேலை பண்ணினா என்னோட வீட்டுக்கு 150 crores வராது. ஆனா முகேஷ் அம்பானியோட வீட்டுக்கு 150 crores வர்றதுக்கு 1 மாசம் போதும். அது எப்படி வருது சொல்லுங்க? அது எப்படி வருது? ஏன்னா முகேஷ் அம்பானிக்கு 70 கோடி 70 crores உடைய ஒரு பெரிய டீம் முகேஷ் அம்பானியோட கோடி இருக்கிறாங்க. அதனால முகேஷ் அம்பானி became rich person. நம்ம ஏன் ரிச் பர்சன் ஆகல? ஏன்னா எனக்கு டீம் கிடையாது. என்னோட டீம் சின்னது. டீம் இருந்தா என்னோட டீம் சின்னது. அதனால நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு பெரிய டீமை கட்டணும். எல்லா ரிச் பீப்புள், எல்லா பணக்காரனுக்கும் ஒரு பெரிய டீம் இருக்கும். ஆர்சிஎம்ல வந்து நான் டீம் பில்ட் பண்றதுக்கு நம்ம டிசி சப்ராஜ் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கு. நான் பொருளை வாங்கி, பொருளை சேல் பண்ணி, பொருளை ஆட்களுக்கு புரிய வச்சு, அதான் காமராஜ் சார் ஸ்டார்டிங்ல சொன்னேன். எந்த பொருள் சாப்பிடணும், எந்த பொருள் கெட்ட பணம் பொருள் இருக்கு, எதுல கலப்பணம் இருக்கு, எது யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா நம்ம வேற ஆட்களுக்கும் சொல்லி கொடுக்க முடியும். அப்படியே சொல்லி கொடுத்து என்னோட டீம்ல ஆட்களை கொண்டு வந்து அவரையும் ஆர்சிஎம் பொருட்களை பயன்படுத்தி வச்சு உபயோகிப்பிச்சு என்னோட டீம்ல சேர்த்து நான் ஒரு டீம் பில்ட் பண்ணிக்கலாம். I can build a team and I can also become one rich person of India. அது எனக்கு ஆர்சிஎம் கொடுத்த வாய்ப்பு. ஆர்சிஎம்ல நான் பணக்காரன் ஆகணும்னா முகேஷ் அம்பானி கட்டிய மாதிரி நானும் ஒரு டீமை கட்டணும். I should also build a team. அதுக்கு ஸ்லாப்ஸ் கொடுத்திருக்கு பாருங்க. 5000, 10,000, 20,000, 40,000, 70,000, 70,000. அதாவது நானும் நான் கட்டிய டீமும் நான் பர்ச்சேஸ் பண்றேன். நான் கட்டுற டீமிலும் பர்ச்சேஸ் நடக்குது, சேல்ஸ் நடக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ண பொருட்களும், நான் சேல் பண்ணிய பொருட்களும், என்னோட டீமில் வந்த ஆள்கள் பர்ச்சேஸ் பண்ணிய பொருட்களும், அவர் சேல் பண்ணிய பொருட்களும் எல்லாம் சேர்ந்து 70,000 பிவி வரும்போது நான் ஓப்பனர் லெவல்ல வரும். அப்படியே வளர்ந்து நான் ஈகிள் லெவல்ல போகும். அப்படியே வளர்ந்து நான் ரன்னர் லெவல்ல போகும். அப்படியே என்னோட டீமை பெருசாகும் போது, அப்படியே என்னோட டீம்ல பர்ச்சேஸ் அதிகமாகும் போது நான் வின்னர் லெவல்ல போகும், ஸ்டார் லெவல்ல போகும். என்னோட வருமானம் மெதுவா ஏறிட்டே போகும். என்னோட டீமில் ஆட்கள் அதிகம் வரும்போது, என்னோட டீமில் பர்ச்சேஸ் அதிகமாகும் போது, என்னோட டீமில் சேல்ஸ் அதிகமாகும் போது எனக்கு வளர்ச்சி வரும். என்னோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். என்னோட டீமில் நடக்கிற சேல்ஸ் வால்யூத்தை பார்த்து எனக்கு மாசம் வருமானம் கிடைக்கும். அப்படியே நான் ஸ்டார் லெவல்ல வரும்போது எனக்கு அப்ராக்சிமேட்லி 22,000 to 25,000 30,000 rupees மந்த்லி இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் டீம் வளருது. என்னோட டீம்ல வந்து ஸ்டார் வருது. என்னோட டீம்ல ஸ்டார் வரும்போது நான் ராயல்ட்டியில போயிடும். நான் ராயல்ட்டி கோல்ட் ஆகும், ஸ்டார் கோல்ட் ஆகும், பிளாட்டினம் ஆகும். அப்போ என்னோட வருமானம் அப்படியே ஏறி போயிடும். எனக்கு டீமில் ஆட்கள் அதிகமாகுது. என்னோட டீமில் அச்சீவ்மெண்ட் அதிகம் வருது. அப்போ நான் என்ன ஆகுது? நான் ராயல்ட்டியில போகும். எனக்கு 30,000, 40,000, 50,000 rupees மந்த்லி வருமானம் ஸ்டார்ட் ஆகும். நான் பண்ணியாலும் பண்ணலான்னாலும் எனக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் பாசிவ் இன்கம். எனக்கு பாசிவ் இன்கம் வர ஆரம்பிக்குமே. அப்புறம் என்னோட டீம்ல வந்து ராயல்ட்டி அச்சீவர்ஸ் வரும்போது நான் டெக்னிக்கல் லெவல்ல போகும், பர்ல் அச்சீவர் ஆகும், ஸ்டார் பர்ல் அச்சீவர் ஆகும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம், 2 லட்சம் வருமானம் வர ஆரம்பிக்கும். அப்படியே நான் வளர்ந்து போகும்போது நான் எமரால்டு லெவல்ல போகும். காமராஜ் சார் மாதிரி, நம்ம முகமது அஸ்கர் சார் மாதிரி தமிழ்நாட்டுல 2 எமரால்டு 3 எமரால்டு இருக்கு பாருங்க. 3 எமரால்டு. இப்ப புதுசா வந்து பிராண்ட் நியூ எமரால்டு இன்னொரு ஆள் வந்திருக்கு, நம்ம மாரியப்பன் சார். மாரியப்பன் சார் வந்து மதுரை, அஸ்கர் சார் வந்து திருச்சி,
காமராஜ் சார் வந்து ஈரோடு. தமிழ்நாட்டுல டோட்டலி 3 எமரால்டு இருக்கு. எத்தனை வருமானம்? 1.5 லட்சம் ரூபாய் மந்த்லி பாசிவ் இன்கம். வேலை பண்ணியாலும் வரும், பண்ணலானாலும் வரும். இந்த வருமானத்துக்கு தான் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. பணக்காரங்கெல்லாம் இந்த வருமானம் கிடைக்கும். பாசிவ் இன்கம். எப்படி ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கும்? டீமை பில்ட் பண்ணணும், ஆட்களை கொண்டு வரணும், ஆட்களுக்கு புரிய வைக்கணும். RCM இருக்கிற பொருள்களும் மார்க்கெட்டில் உள்ள பொருட்களுடையும் டிஃபரன்ஸ் அவருக்கு புரிய வைக்கணும். RCM பொருட்கள் வாங்கினா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் சொல்லி கொடுக்கணும், கவுன்சிலிங் பண்ணணும், அவருடைய பேப்பர்ல எழுதி காட்டணும். அவருக்கு புரிய வச்சா அவர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நீங்களும் நாளைக்கு ஒரு எமரால்டா வரலாம், அப்புறம் ஸ்டார் எமரால்ட் ஆகலாம், ரூபி ஆகலாம், ஸ்டார் ரூபி ஆகலாம். அப்படியே உங்களை டர்ன் ஓவர் இன்க்ரீஸா போகும்போது நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பெரிய 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 டீம் லீடரா மாறிடும். அப்புறம் 15 லட்சம் ரூபாய் மாச வருமானம், 30 லட்சம் ரூபாய் மாச வருமானம். RCM நீங்க ஒரு பெரிய டைமண்ட் அச்சீவரா கூட வரலாம். உங்களை டீம் எவ்வளவு பெருசா வளருதோ, எவ்வளவு இடங்களில நீங்க டீமை கட்டுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒரு பெரிய லீடரா மாறிடலாம். நீங்க ஒரு டைமண்டா மாறலாம். 30-40 lakhs rupees மந்த்லி சம்பாதிக்கலாம். நீங்க வேலை பண்ணியாலும் பண்ணலானாலும் முகேஷ் அம்பானி வாங்குற மாதிரி ஒரு பெரிய வருமானத்தை நீங்களும் மாசம் மாசம் வாங்கிக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, உங்களை லைஃபுக்கு அப்புறம் இந்த வருமானம் உங்களை தலைமுறை, உங்களை ஜெனரேஷன்ஸுக்கு போயிடும், உங்களை பசங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு RCM கொடுக்குது. ஒரு பணக்காரனா மாறுறதுக்கு RCM உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நம்பர் 2, an opportunity to live healthy. நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது கேட்டிருக்கோம், ஹெல்த் இஸ் வெல்த். கேள்விப்பட்டிருக்கா? நீங்க கேட்டிருக்கா? ஹெல்த் இஸ் வெல்த். நீங்க எவ்வளோ படிச்சிருக்கலாம், நீங்க எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா ஆரோக்கியம் இல்லைன்னா, ஹெல்த் இல்லைன்னா இதெல்லாம் உபயோகிக்க முடியாது. எஸ் ஆர் நோ? நல்ல ஆரோக்கியம் இருந்தா பணத்தை வந்து நம்ம செலவழிச்சுக்கலாம். நம்ம போற இடத்துல எல்லாம் போகலாம், பார்க்கிற ஆட்களை போய் பார்க்கலாம். நீங்க நீங்க வேற யாருடையும் எந்த ஹெல்ப்பும் இல்லாம நீங்க எங்க வேணும் சுத்திட்டு வந்துக்கலாம். நீங்க ஹிமாலயத்துல போகலாம், நீங்க நினைச்ச கோவில்ல போகலாம், சர்ச்சில் போகலாம், நீங்க எங்க வேணாலும் சுட்டுக்கலாம். எப்போ? ஹெல்த் இருந்தா மட்டும். ஹெல்த் இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி RCM கொடுக்குது. எப்படி கொடுக்குது? RCM அத்தனை அளவில் 4500க்கு மேல பொருட்கள் RCM கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? 100% யூஸ். என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க? நியூட்ரிஷன் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. நம்ம மருந்து சாப்பிடணுமா, ஊட்டச்சத்தை சாப்பிடணுமா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே யோசிக்குங்க. ஊட்டச்சத்து சாப்பிடணுமா, மருந்து சாப்பிடணுமா? ஊட்டச்சத்து தான் நம்மோட ஆரோக்கியத்துக்கு சீக்ரெட். ஊட்டச்சத்து இல்லைன்னா, நியூட்ரிஷன் இல்லைன்னா நமக்கு ஆரோக்கியம் வராது. நமக்கு ஏன் டயபெட்டிக் வருது? நமக்கு ஊட்டச்சத்து குறைவா இருக்கு. நமக்கு ஏன் பைல்ஸ் வருது? நமக்கு ஊட்டச்சத்து குறைவா இருக்கு. நமக்கு ஏன் தைராய்டு ஆகுது? ஊட்டச்சத்து குறைவா இருக்கு. நமக்கு ஏன் எலும்புக்கு பிரச்சனை வருது? நடக்கிறதுக்கு முடியல, உட்கார முடியல, உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல, எலும்பு பிரச்சனை, ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ். எதுக்கு வருது? ஊட்டச்சத்துடைய குறைவு. அந்த பற்றாக்குறையை வந்து மாத்துறதுக்கு நமக்கு நியூட்ரிஷன் வந்து அது RCM கொடுக்குது. கீசோல் காஸ்மெட்டிக்ஸ், நம்ம வெளி மார்க்கெட்ல வாங்குற காஸ்மெட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணினா அது எவ்வளவு கெமிக்கல்ஸ், ரைட்? நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணிய காஸ்மெட்டிக்ஸ் வந்து கிட்னியில் எஃபெக்ட் ஆகுது. பாருங்க, நீங்க காஸ்மெட்டிக் அப்ளை பண்ணியது எங்க? நீங்க கிரீம் வந்து முகத்தில் அப்ளை பண்ற, ஆனா எஃபெக்ட் எங்கே ஆகுது? கிட்னியில் எஃபெக்ட் ஆகுது, லிவர்ல எஃபெக்ட் ஆகுது. பாருங்க, நம்ம ஸ்கின்னோட மேலே அப்ளை பண்றத வந்து நம்ம பாடியோட உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எஃபெக்ட் ஆகுது. அவ்வளவு அளவுக்கு கெமிக்கல்ஸ் இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் இல்லாம 18 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணி, பாரபன் ஃப்ரீயா பண்ணி, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணி நல்ல காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நமக்கு வந்து ரீசனபிள் நியாயமான விலையில கொடுக்கிற ப்ராடக்ட் தான் கீசோல். அந்த மாதிரி பொருட்கள் இருக்கு. ஓவிரா பெயிண்ட்ஸ் இருக்கு. ஃபியூம்ஸ் கிடையாது, ஹார்டு மெட்டல்ஸ் கிடையாது. நம்ம உடம்புக்கு நல்ல பெயிண்ட் பண்ற ஆட்களுக்கு நல்லது, பெயிண்ட் பண்ற இடத்துல வசிக்கிற ஆட்களுக்கும் எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லாம உள்ள ஓவிரா பெயிண்ட்ஸ் RCM இருக்கு. குட் டாட், ஹை புரோட்டீன் அண்ட் ஹை
நல்ல புரோட்டீன் லெவலும் அதிகம் இருக்கும், நார்ச்சத்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி குட் டாட் ப்ராடக்ட்ஸ். ஹரிசஞ்சீவனி. ஹரிசஞ்சீவனி எதுக்கு? விவசாயத்துக்கு தேவையான இயற்கை விவசாயம். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து மண்ணில் வந்து என்ன போடுறாங்க? கெமிக்கல்ஸ் போடுறாங்க. கெமிக்கல்ஸ் போட்டா என்ன ஆகும்? மண்ணுக்குள்ளே உள்ள மண் புழுக்கள் எல்லாம் சத்து போயிடுது. மண்ணு புழுக்கள் வந்து கண்ணில பாக்குற அளவுக்குள்ள பெரிய புழுக்களும் இருக்கும், நம்ம கண்ணில பார்க்காம உள்ள அவ்வளவு சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோப்ஸ் சொல்லுவாங்க. சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் நம்ம மண்ணுக்குள்ள இருக்கு. நம்ம யூரியா போடுற, டிஏபி போடுற, இந்த மாதிரி போஸ்பேட்ஸ் எல்லாம் போட்டா என்ன ஆகும்? இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போடும்போது என்ன ஆகும்? இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் சத்து போயிடும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உடைய வேலை என்ன? மண்ணை சாப்பிட்டு மண்ணில வந்து ஆமா ஊட்டச்சத்து. எஸ். மண்ணில மண்ணை வந்து சாப்பிட்டு மண்ணில் உள்ள அந்த நியூட்ரிஷன் வேல்யூ, மண்ணில் உள்ள நியூட்ரிஷன் வேல்யூ ஏத்துறதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் சத்து போயிடும். ஆடாயிடும், சாலிடு மாதிரி ஆகும். அப்ப மண்ணில என்ன இருக்காது? ஊட்டச்சத்து இருக்காது, நியூட்ரிஷன் வேல்யூ இருக்காது. அப்போ நீங்க எது போட்டாலும், நீங்க விளைய போடும்போது அது விலை வந்து நல்லா வராது. நல்லா வந்தாலும் அந்த பூக்கள் எல்லாம் கொட்டி போயிடும். பூக்கள் எல்லாம் கொட்டும் போது உங்களுக்கு காய் வந்து குறைவாகும். ஓகே. இதுக்கு வந்து இயற்கை விவசாயம் அதை நீங்க ப்ரமோஷன் பண்ணணும். அதுக்கு ஆர்சிபில வந்து என்ன இருக்கு? ஹரித் சஞ்சீவனி. நீங்க தெங்குக்கு போடலாம், வாழைக்கு போடலாம், வெஜிடபிள்ஸ்ல போடலாம், பூவுக்கு போடலாம், வாழைக்கு போடலாம், நீங்க எதுக்கு வேணா போடலாம். ஓகே. 1/2 கிலோ, 1/2 kg, 500 grams for 1 acre. இஸ்ரேல் டெக்னாலஜி, ஹைலி கான்சென்ட்ரேட்டட். லைக் ஓகே. அப்புறம் என்ன இருக்கு நம்ம கிட்ட? காமா ஒரிஜினல் இருக்கு, ஹெல்த் கார்டு ஆயில் இருக்கு. காமா ஒரிஜினல் ஜப்பான் லெபார்டரியில் டெஸ்ட் பண்ணிது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தா மருந்தை சாப்பிட வேண்டாம், நீங்க காமா ஒரிஜினல் வாங்கணும். உங்களை ஹார்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கும், உங்களை பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பர் ஆகும், உங்களுக்கு வேரிகோஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் வராது. வேரிகோஸ் வெயின் இருக்கு இல்லையா, ப்ராப்ளம்ஸ். நிக்க முடியல, பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இல்ல, கால்ல நீர் வருது, தலை வலிக்குது, பிளட் சர்க்குலேஷன் குறைவா இருக்கு, அப்புறம் பாடியில எல்லாம் பயங்கரமா வலிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிளட் சர்க்குலேஷன் குறைவா இருக்கு. அதுக்கு the பெஸ்ட் ப்ராடக்ட் இஸ் காமா ஒரிஜினல். அப்புறம் ஹெல்த் கார்டு ஆயில், அரிசியோட தவிடிலிருந்து எடுத்த எண்ணெய். 6 கண்ட்ரிஸ், 6 கண்ட்ரிஸ்ல எக்ஸ்போர்ட்டா போட்டுக்கிற ஹெல்த் கார்டு ஆயில். இந்த மாதிரி 4500க்கு மேல பொருள்கள் நமக்கு ஆர்சிஎம் கொடுக்குறாங்க. ஓகே. இதோட விலையை கம்பேர் பண்ணி பாருங்க, மார்க்கெட் ரேட் பாருங்க, ஆர்சிஎம் விலையை பாருங்க. நம்ம ஆர்சிஎம்ல ஒரு மெம்பர்ஷிப் ஆனா மறுபடியும் நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. நீங்க டீ எடுத்து பாருங்க, கோதுமை மாவு எடுத்து பாருங்க, ஒமேகா எடுத்து பாருங்க, லாஸ்ட்ல கொடுத்த பொருள் பாருங்க, லாஸ்ட் ப்ராடக்ட், லாஸ்ட் அந்த லிஸ்ட்ல லாஸ்ட் ப்ராடக்ட் மது சன்யம் ரஸ். இந்த மது சன்யம் ரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சர்க்கரை வியாதி உள்ள ஆட்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். சர்க்கரை வியாதி இருந்தாலும் சாப்பிடலாம், சர்க்கரைவாதி இல்லைனாலும் நீங்க இதை சாப்பிடலாம். உங்களை மோஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், உங்களை பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவல் ஹை ஆனா, இதுக்கெல்லாம் வந்து உங்களை பாடி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், உங்களை பாடியில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து உங்களை டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்களை மோஷன் இம்ப்ரூவ் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, உங்களை வயரை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. இதுக்கு எல்லாம் வந்து the best product, one of the best product in RCM, that is Madhu Sanyam Res. Okay, one of the best product in RCM. என்னோட வீட்டுல வந்து ஒரு டைம் இந்த மது சன்யம் ரஸ் இல்லாம இல்லை. எனக்கு டயபெட்டிக் கிடையாது, என்னோட வீட்ல யாருக்கும் டயபெட்டிக் இல்லை. ஆனா எவ்ரி டே நம்ம மது சன்யம் ரஸ் சாப்பிடுவாங்க. எதுக்குன்னு கேட்டா, this will maintain your body health conditions. ஓகே. காலையில வந்து வெறும் வயிற்றுல ஒரு 30 ml ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில ஒரு லெமன் அப்படியே கட் பண்ணிட்டு அதோட ஜூஸை எடுத்து அதுல கொஞ்சம் இது நம்ம மஞ்சத்தூளை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சும்மா கொஞ்சம் வார்ம் வாட்டர், கொஞ்சம் சுடு தண்ணியில இதை சாப்பிட்டீங்கன்னா டெய்லி ஒரு வெறும் வயிற்றுல அது குடிக்கும் போதே ஒரு 2 காமா ஒரிஜினல் அது கூடயே சாப்பிடுங்க. 2 காமா ஒரிஜினல் காலையில உங்களை பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைச்சாச்சு. இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட் ஆர்சிஎம் கொடுக்குது. வெளி மார்க்கெட்டை விட எவ்வளவு விலை கம்மியா இருக்கு பாருங்க. அப்புறம்
நீங்க இந்த பொருட்கள் வந்து ரெகுலரா 6 மாசம் 6 மந்த்ஸ் ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணினா எவ்ரி 6 மந்த்ஸ் பிசினஸ் க்ளோசிங்ல உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கிடைக்கும். வெளி மார்க்கெட்டை விட கம்மி விலை, அப்புறம் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. மறுபடி 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கிடைக்குது. என்ன பெனிஃபிட் சார்? ஹெல்த் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. அப்புறம் என்ன வேணும் சார் ஆர்சிஎம்ல? நான் 20 வருஷமா எனக்கு ஆர்சிஎம்ல பிடிச்சது இதுதான். யாரையும் ஏமாத்தாம, யாருகிட்டயும் ரூ. 1 கூட வாங்காம, நம்ம லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு ஆர்சிஎம் நமக்கு கொடுக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு கிடைக்கிற ஆட்களை எல்லாம் வந்து ஆர்சிஎம் குள்ள கொண்டு வரணும். கூடிய சேர்க்கணும். கரெக்ட்டான கைடன்ஸ் கொடுக்கணும். அவர பிக்கப் சென்டர்ல கூட்டிட்டு போணும். ஆர்சிஎம் பொருட்கள் காமிச்சு கொடுக்கணும். வெளி மார்க்கெட்ல உள்ள பொருளை விட நம்ம ஆர்சிஎம் பொருட்கள் எத்தனை வித்தியாசம், குவாலிட்டியில எவ்வளவு வித்தியாசம், பிரைஸ்ல எவ்வளவு வித்தியாசம் சொல்லிக் கொடுக்கணும். An opportunity to start with zero investment. ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க எந்த பணமும் கட்டுற அவசியம் இல்ல. ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் an opportunity given by ஆர்சிஎம். வேற எந்த பிசினஸுக்கும் நீங்க ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது சார். நீங்க ஒரு கடையை எடுக்கணும், அதில் லட்சக்கணக்கான பணத்தை போடணும், நீங்க நல்லா படிச்சிருக்கணும், அந்த கடையை ரன் பண்றது உங்களுக்கு அந்த பிசினஸ் ரன் பண்ற ஐடியா இல்லைன்னா நீங்க எல்லா பணத்தையும் எத்தனை பேர் சார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவரு கடத்தை வாங்கி பேங்க்ல கடன், அங்க கடன், ஆட்கள் கிட்ட கடன், இப்ப வெளியில போக முடியாது, போன் அட்டென்ட் பண்ண முடியாது. எத்தனை பேர் சார் ஊரு விட்டு போச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஆனா ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ரூ. 1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு ஆர்சிஎம் கொடுக்குது. An opportunity to work with the most genuine and largest direct selling company of India. 25 வருஷம் 25 இயர்ஸா இந்த ஆர்சிஎம் கம்பெனி ஜெனுவினா ஒரு ஆளுக்கும் எந்த மோசமும் ஏமாத்தாம ஒரு ஆள்கிட்டையும் ரூ. 1 கூட வாங்காம இந்த ஆர்சிஎம் கம்பெனி வந்து மோஸ்ட் ஜெனுவின் அண்ட் லார்ஜஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனியா மாறி இருக்கு. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிய விஷயம். நான் சொல்ல, காமராஜ் சார் சொல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எமரால்டும் ஒரு லீடர்ஸும் சொல்ல. இது யார் சொன்னது? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெல்லியில ஒரு இந்திரா காந்தி ஸ்டேடியத்துல வந்து ஓபன் ஸ்டேஜ்ல சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், இந்த ஃபிக்கியுடைய ஆர்கனைசேஷன் ஹெட், எஃப்டிஎஸ்ஏ ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனுடைய ஆல் ஓவர் த வேர்ல்டு வைடு உள்ள மெம்பர்ஸ், இந்தியன் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல ஸ்டேடியத்துல அனௌன்ஸ் பண்ணிய விஷயம், ஆர்சிஎம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜெனுவின் and largest direct selling company of India. நான் சொல்ல, காமராஜ் சார் சொல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எந்த எமரால்டும் சொல்ல. This is told by government of India. அவரு அந்த டைரக்ட் செல்லிங்க படிச்சு அவர் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஆர்சிஎம் பிசினஸ் கொண்டு வந்தா அது யாருடைய புத்தின்னு கேட்டா தட் இஸ் டிசி சப்ராஜி, கிலோக்சம் சப்ரா. இவரை வந்து நம்ம விஷனரி டைரக்டர்னு கூப்பிடுவாங்க. வரப்போற காலத்துல எப்போ இந்த ஆர்சிஎம் ஆரம்பிச்சது? 2000. எத்தனை வருஷமாச்சு? 25 வருஷத்துக்கு முன்னாடி டிசி சப்ராஜிக்கு தெரிஞ்சது போற நாட்கள்ல வந்து கவர்மெண்ட் இதுக்கு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க, ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. நான் கொண்டு வர்ற கம்பெனி வந்து எந்த ரெகுலேஷன்ஸ் வந்தாலும், எந்த பாலிசி வந்தாலும், எந்த மாற்றங்கள் வந்தாலும் என்னுடைய ஆர்சிஎம்க்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. இது எப்ப நினைச்சது? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினைக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கே தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு இந்த ஆர்சிஎம் பிசினஸ் வந்து ஜெனுவினா அந்த காலத்திலிருந்தே நல்லா கொண்டு வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம், நல்ல ஒரு ப்ராப்பரான சேனல்ல நல்ல ப்ராப்பரான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை தயார் பண்ணி நம்ம ஆர்சிஎம் வந்து ஒரு ஜெனுவின் எத்திக்கல் கம்பெனியா கொண்டு வந்து நம்மளோட கையில முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தது யாரு? டிசி சப்ராஜி. அவரை வந்து நம்ம விஷனரி டைரக்டர்னு கூப்பிடுவாங்க. வரப்போற காலத்தில் என்ன நடக்கும் அது 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு மகா மனிதன் யாருன்னு கேட்டா தட் இஸ் நம்ம ஆர்சிஎம் உடைய விஷனரி டைரக்டர் டிசி சப்ராஜ். An opportunity to travel anywhere. நான் வந்து சிங்கப்பூர்ல போயிருக்கு, தாய்லாந்துல போயிருக்கு, நிறைய இடத்துல, இந்தியாவில போகாம உள்ள இடம் இல்லை. என்னோட கூட வந்த ஆள்கள் வந்து நிறைய இடத்துல ஊரா வேர்ல்டு வைடு சுத்தி பார்த்து வந்த ஆட்கள் என்னோட டீமிலே இருக்கு.
ஓகே, ஆல் ஓவர் இந்தியா நீங்க டிராவல் பண்ணீங்க. உங்கள பிசினஸ் டெவலப்மென்ட் பண்றதுக்கு போலாம், டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு போலாம். இப்ப காமா ஓரிஜினோட டார்கெட் முடிஞ்சது பாருங்க. அந்த காமா ஓரிஜினல் டார்கெட் யாரெல்லாம் முடிச்சதோ அவரெல்லாம் வந்து பஞ்சாபில் கூப்பிட்டு இருக்காங்க ஃபேக்டரி விசிட்டுக்கு. பஞ்சாப். இப்போ பஞ்சாபில் போகும்போது நம்ம ஆக்ரா போயிருக்கலாம், ஆக்ரா ஃபோர்ட்டை பார்க்கலாம், அப்புறம் டெல்லி போகலாம், டெல்லி சுத்தி பார்க்கலாம், அப்புறம் பஞ்சாபில் போகலாம், திரும்ப வரும்போது நீங்க பில்வாரால போகலாம், நம்ம பில்வாரா கம்பெனியோட ஹெட் ஆபீஸை பார்க்கலாம். ரைட்? பாருங்க, பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிராவல். நீங்க நீங்க சப்போஸ் நீங்க சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கோ, நீங்க டீம் பில்ட் வந்து நீங்க கோயம்புத்தூர் பில்ட் பண்ணிக்கலாம், ஈரோடு பில்ட் பண்ணிக்கலாம், மதுரையில பில்ட் பண்ணிக்கலாம், கன்னியாகுமரியில் பில்ட் பண்ணிக்கலாம், நீங்க ஆந்திர பிரதேஷ்ல போகலாம், கர்நாடகாவில் பில்ட் பண்ணலாம், கேரளால வந்து பில்ட் பண்ணலாம். எங்க வேணாட்டுனாலும் நீங்க இந்த ஆர்சிஎம் பிசினஸ் பில்ட் பண்றதுக்காக நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்சிஎம் கொடுக்குது. வேற பிசினஸ்ல எல்லாம் இது இல்ல சார். நீங்க எங்க பிசினஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல அந்த ஷாப்பில் உட்கார்ந்து 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 உங்களை லைஃப போயிடும். நீங்க ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்தா, அந்த ஸ்கூல்ல நீங்க வேலையில சேர்ந்தா, அந்த பேங்க்ல நீங்க வேலையில சேர்ந்தா, அந்த பேங்க்ல போய் ஸ்கூல்ல போய் அதே ஸ்கூலு, அதே டீச்சரு, அதே ஸ்டூடெண்ட் அவருக்கு சொல்லி கொடுத்து உங்கள லைஃபே போயிடும். ஆனா ஆர்சிஎம் அப்படி கிடையாது. ஆர்சிஎம்ல நீங்க இன்னைக்கு மதுரையில இருந்தா நாளைக்கு நீங்க சென்னையில போகலாம். நாளைக்கு நீங்க ஆந்திரால போயிடலாம். நாளைக்கு நீங்க 2 நாள் கழிச்சு நீங்க கர்நாடகால வரலாம். நீங்க கேரளால போலாம், மகாராஷ்டிரால போலாம், கல்கட்டால போலாம், எங்க வேணா போலாம் சார். ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணா சுத்தி நீங்க இந்த பிசினஸ் பில்ட் பண்ணிக்கலாம். So big opportunity to travel and opportunity to meet more people. எந்த பாஷை இந்த இந்தியால பேசுது பாருங்க. தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறாங்க, கேரளால மலையாளம் பேசுறாங்க, கர்நாடகால வந்தா கன்னடா பேசுறாங்க, ஆந்திரால போனா தெலுங்கு பேசுறாங்க. நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணிக்கலாம். இந்தியால சுத்தி சுத்தி பார்க்கலாம். ஹிந்தி பேசுற ஆட்களை நீங்க மீட் பண்ணலாம், பீகார்ல போகலாம், யூபியில போகலாம், பஞ்சாபி பேசுற ஆட்களை மீட் பண்ணிக்கலாம், ஈஸ்டர்ன் செக்டர்ல போல எங்க வேணா போய் நிறைய ஆட்களை மீட் பண்ணி நீங்க இந்த பிசினஸ் நீங்க கட்டலாம். அப்ப உங்களுக்கு சக்சஸ் வேணுமா, வெற்றி வேணுமா, ஆர்சிஎம்ல இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணணுமா? ஆனா இந்த சக்சஸ் இருக்குல்ல, இந்த வெற்றி வந்து பெயினோட கூட தான் வரும். It is the process of becoming successful is painful. வலிக்கும். இப்போ ஒரு பெரிய கல் இருக்கு பாருங்க, ஒரு பெரிய கல்லு. அந்த கல்ல வந்து நான் ஒரு விக்கிரகமா மாத்தணும். தமிழ்ல விக்கிரகம் தான் சொல்லும் நினைக்கிறேன், ஒரு பிரதிமை. விக்கிரகம் சொல்லும் நினைக்கிறேன், இல்லன்னா பிரதிமைன்னு சொல்லும் நினைக்கிறேன். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு கல்லை வந்து ஒரு விக்கிரகமா மாத்தணும் அப்படி இருந்தா அது ஒரு ப்ராசஸ் தானே, அந்த கல்லை வந்து ஒரு விக்கிரகம் மாத்தணும். நான் அடிச்சு 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 உடைச்சு அந்த கல்லிலிருந்து கொஞ்சம் 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 வெளியில தள்ளி சிலை. ஓ தேங்க்யூ ஜெகதீஷன் சார். சிலை. ஓகே, ஒரு கல்லை வந்து நான் ஒரு சிலையா மாத்தணும் அப்படி இருந்தா அது ஒரு ப்ராசஸ் தானே. அந்த ப்ராசஸ்க்கு வந்து நான் அடிச்சு 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 அந்த கல்லுல நான் எத்தனை வாட்டி அடிச்சு எத்தனை வாட்டி உடைச்சு அந்த கல்லு வந்து நான் சிலையா மாத்து. அந்த கல்லுக்கு எவ்வளவு விலை சொல்லுங்க? அந்த கல்லு அப்படியே நான் சேல் பண்ணினா எவ்வளவு விலை கிடைக்கும்? ஒரு 50 ரூபாய் கிடைக்கும், ஒரு 100 ரூபாய் கிடைக்கலாம். ஆனா அதே கல்லை வந்து நான் ஒரு சிலையா மாத்தினா எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் கூட நான் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த கல்லு வந்து சிலையா மாறுற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் அது வலிக்கும். ஆனா அந்த வலி வந்து கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் அந்த வலியை வந்து நான் என்னால தாங்க முடியும்னா என்னோட வேல்யூ வந்து ஏறிடும். நான் ஆர்சிஎம்ல வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கல்லு மாதிரி இருந்தது, எனக்கு விலை இல்லை, எனக்கு வேல்யூ இல்லை, யார் கேட்கறது இல்லை, கிடைக்கிற வருமானத்தை வாங்கி எங்கேயோ நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். என்னை யாரும் கேட்கிற ஆட்கள் இல்ல, போன இடத்துல யாரும் கவனிக்கிறது இல்லை, எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா நான் கல்லு மாதிரி இருந்தது. ஆனா ஆர்சிஎம்குள்ள வந்து அடிச்சு அடிச்சு ஒத்தே அதெல்லாம் கடிச்சு, ரைட். காமராஜ் சார் ஒரு இடத்துல இருந்து உதைக்கிறாரு, மூர்த்தி சார் ஒரு இடத்துல இருந்து உதைக்கிறாரு, அஸ்கர் சார் இங்க இருந்து உதைக்கிறாரு, அங்க இருந்து அடிக்கிறாரு, அந்த அடி இந்த அடி எல்லாம் கடிச்சு நான் என்ன மாறிட்டேன், நான் ஒரு சிலையா மாறிட்டேன். இப்ப என்னோட வேல்யூ ஏறிட்டேன்.
இப்ப எனக்கு காமராஜ் சார் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, மூர்த்தி சார் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, பிசிஜி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இதே ரெஸ்பெக்ட் உங்களுக்கும் வந்து அந்த அந்த கொஞ்ச நாள் அந்த வலி நீங்க தாங்க முடியும்னா நீங்களும் மாறிக்கலாம். அப்ப நம்ம ஆர்சிஎம் எப்படி பண்ணணும்? ஆர்சிஎம் வந்து ஸ்டார்டிங் டைம்ல நீங்க ஒரு வேலையா பண்ணணும். ஏன்னா நீங்க தனியாத்தானே இருக்கு. உங்களுக்கு டீம் கிடையாது. நீங்க தனியா ஆர்சிஎம்க்குள்ள வருது. உங்களுக்கு கீழ யாரும் இல்ல. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க 2, 3 பேர் மேல இருக்கும். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணி முகேஷ் அம்பானி மாரி ஒரு பெரிய டீமோட ஓனரா மாறணும். அப்ப ஸ்டார்டிங்லயே வந்து நீங்க முகேஷ் அம்பானியா இருந்தால் ஆகாது. ஸ்டார்டிங்ல வந்து ஏய் நான் முகேஷ் அம்பானி மாதிரி இருக்கு, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஜூம்ல வரமாட்டேன், நான் மீட்டிங்ல வரமாட்டேன், அவர் சொல்லி நான் கேட்க மாட்டேன், அப்படி இருந்தால் ஆகாது. நீங்க ஒரு ஒரு போஸ் உங்களுக்கு சொல்ற மாதிரி, நீங்க ஒரு போஸ் மாதிரி நம்ம உங்களை சீனியர்ஸ், உங்களை அப்ளைன் லீடர்ஸ் நீங்க நினைக்கணும். உங்களுக்கு போஸ் மாதிரி. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்கறது இல்ல, உங்களுக்கு டைம் பிக்ஸ் பண்ணது, நீங்க அவருடைய பேசிய கேட்டாலும் கேட்கலானாலும் நீங்க அப்படியே ஆர்சிஎம்ல இருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா உங்களை ஆர்சிஎம்ல கொண்டு வந்த அப்ளைனே நீங்க ஒரு போஸ் மாதிரி நினைச்சு அவர் கொடுக்கிற ஆர்டர்ஸை வந்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணினா லைக் ஆஸ் ஏ ஜாப், நீங்க ஒரு வேலையில போனா ஒரு சீனியர், ஒரு சுப்பீரியர், ஒரு மேனேஜர் உங்களுக்கு சொன்னா நீங்க அந்த வேலை எப்படி பண்ணுவாங்களோ அதேபடியா நீங்க ஆர்சிஎம்ல பண்ண ஆரம்பிச்சா வரப்போற நாள்கள்ல நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறிடும். ஒரு பிசினஸ் மேனா மாறும்போது உங்களுக்கு ஒரு டீம் உங்களை கீழே இருக்கும். அந்த கீழே இருக்கிற ஆட்களுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி அவரோட கூட ஓடி அவரோட கூட ஒர்க் பண்ணி அவருக்கு கொஞ்சம் 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 வளர்ச்சியை கொடுத்து அவர் கொஞ்சம் ஓப்பனரா வர வச்சு அவரை கொஞ்சம் ஸ்டாரா தர வச்சு அவருக்கு கொஞ்சம் ரொயல்ட்டிக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருமானம் வர்ற மாதிரி நீங்க அவரோட கூடயே நின்று ஒரு பிசினஸ் மேனா பிசினஸ் பில்ட் பண்ணி கொடுக்கும் போது நீங்க வரப்போற நாள்கள்ல யூ வில் பி ரெகக்னைஸ்ட் ஆஸ் எ லீடர். நீங்க ஒரு லீடரா மாறிடும். அப்போ இது ஒரு திஸ் இஸ் எ ப்ராசஸ். இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கணும்? நீங்க எப்பவும் உங்களை அப்ளைன் உங்களை சீனியர் சொல்லி கொடுக்கறத வந்து ஒரு போஸ் சொன்னால் எப்படி நீங்க அதை ஒபே பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒபே பண்ணி ஒரு 8 to 10 மணி நேரம் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வேலையில் இருக்கிற மாதிரி நீங்க இந்த பிசினஸை பண்ணி நீங்க ஒரு சின்ன டீமை பில்ட் பண்ணி உங்களை டீமில் உள்ள ஆட்களுக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேனா நின்று அவருக்கு ப்ராஃபிட் வாங்கி கொடுத்து அவரோட கூடைய வேலை பண்ணி அவருக்கு ஒரு growth கொடுத்து வச்சா நீங்க வரப்போற நாள்கள்ல யூ வில் பி கன்வெர்டட், யூ வில் பி ப்ரமோட்டட் ஆஸ் எ லீடர். நீங்க ஒரு லீடரா மாறும்போது கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டா யூ ஷுட் பி எத்திக்கல். யூ ஷுட் பி எத்திக்கல். எதுவும் தப்பு பண்ணக்கூடாது. உங்களை டீமில் உள்ள ஒரு ஆளுக்கும் வந்து லாஸ் வரக்கூடாது, உங்களை கையில இருந்து லாஸ் வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்க ஒரு எத்திக்கல் லீடரா இருக்கணும். ஒரு எத்திக்கல் லீடர் நீங்க பில்லரா இருக்கணும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க பில்லரா இருக்கணும். பாருங்க காமராஜ் சாரை பாருங்க, நம்ம எமரால்டு அஸ்கர் சாரை பாருங்க, அவரையெல்லாம் யாரும் ஆர்சிஎம்மில் இழக்க முடியாது. அதெல்லாம் பில்லரா நிக்குது, பில்லர் உருக்கு மாதிரி. அவரெல்லாம் வந்து எந்த வேற கம்பெனி வந்தாலும் ஆர்சிஎம்மில் இருந்தெல்லாம் யாரும் வெளியெடுக்க முடியாது. அவ்வளவு பில்லர் பில்லர். பிரச்சனைகள் இருக்குமா? 100% பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும், சண்டை வரும், உதை வரும், அடி வரும், இடி வரும். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கல்ல வந்து சிலையா மாறுற ப்ரோசஸ். அது இந்த பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனையை பார்த்து அவர் பயந்து ஓடி போகிறது இல்ல. அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை ஃபேஸ் பண்ணி பில்லரா நிக்குவாங்க. பாசிட்டிவா நிப்பார். ஒரு சிஸ்டத்தை தயார் பண்ணுவாங்க. நீங்க வந்து இது பாருங்க 2 மணி 2 o'clock செஷன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனா நிக்காது. அது அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. இப்ப 2079 போகுது, நாளைக்கு வந்து 20,079 போகும். நிக்காது, நிக்காத போயிடும். யாரும் வந்து இதை நெகட்டிவ் பண்ண முடியாது. ரைட்? அப்ப நீங்களெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் மேனா மாறணும், ஒரு லீடரா மாறணும். வரப்போற நாட்கள்ல ஆர்சிஎம்ஐ ரொம்ப பெருசா நீங்க பில்ட் பண்ணி ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாறட்டும், பெரிய அச்சீவர் ஆகட்டும். முகேஷ் அம்பானி மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு ரிச் ஒரு பணக்காரன் நாம ஆகட்டும். இந்த இந்த வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்துங்க. ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கிடைச்சதே வந்து சரியா பயன்படுத்தி பெரிய அளவில் வர்றதுக்கு தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய நிறைய இடம் காலியா கிடக்கிறத வந்து சரியா பயன்படுத்தி உங்களை பயணம் ஆர்சிஎம்மில் உள்ள உங்களை பயணம் வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறட்டும். ஆல் தி பெஸ்ட் ஜேஆர்சிஎம். தேங்க்யூ. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பு. நல்ல